எந்த அளவுக்கு மக்கள் தொகையும் அதிகமோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது ஏற்றம் தாழ்வுகள், அதாவது சில விஷயங்கள்ல ஏற்றங்களும் அதிகமாகவும் இருக்கும், சில விஷயங்கள்ல ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பாப்புலேஷன்ல எந்த அளவுக்கு லீடிங்கோ அதே மாதிரி என்னது சில இண்டஸ்ட்ரீஸ், என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து துணி இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய உணவு தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஈவன் உலகளாவிய லெவல்ல நம்ம தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். சுகர் கேன்ல நம்ம உற்பத்தி பண்றதுல ரொம்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாம் முன்னோடிகளாக, அந்த மருத்துவத்துறையாக இருக்கட்டும், சில உணவுத்துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம நாட்டுல இருந்து நிறைய விஷயங்கள் என்னது மத்த கண்ட்ரிஸுக்கு மதிப்பு முக்கியதா வந்து போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம இந்திய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, நிறைய நல்லது அல்லாத விஷயங்களும் இருக்கு. ஆனா நம்ம எதை நம்ம சூஸ் பண்றோம், எதை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு, வாழ்வியலுக்கு, வாழ்வாதாரத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாடு அல்லாம வேற யாராவது வெள்ளையா அழகா இல்லைங்களா கோட் ஷூட் போட்டு இந்த மாதிரி யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்றாங்கன்னா அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும், அதுதான் சரி போல இருக்கு, அவங்க எல்லாம் படிச்சவங்க அப்படின்னு. நம்ம நாட்டுல இந்த இல்லிட்ரசி, அதாவது படிப்பு தன்மை அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லயும் கம்பேர் பண்ணோம்னா விகிதங்கள் கம்மி தாங்க படிப்பை பொறுத்தவரை. அதனால அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கடந்த 100 ஆண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓகே, வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து யார் வந்து என்ன விஷயங்கள் சொன்னாலும் அதுதான் சரி அப்படின்னு நம்பி, அதே மாதிரி இந்த சினிமாக்கள்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல விளம்பரங்கள்ல எல்லாம் பார்த்து என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, வெள்ளையா இருக்கிறதுதான் வந்து அழகு, வெள்ளையா இருக்கிறதுதான் ஆரோக்கியம், அதே மாதிரி வந்து அங்க இருக்கிற ஃபுட்டை சாப்பிடுறதுதான் வந்து பணக்காரங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அங்க இருக்கிற மாதிரி உடைகள் உடுத்துவதுதான் வந்து நம்மளை நாகரிகமாக காண்பிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய நாட்டுல அதுவும் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ்ல இருந்த வாழையடி வாழையாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்து போய் இதான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல மாறி போன விதம் அப்படின்னு சொல்றது. எஸ், நம்மளுடைய நாடு வெப்பமான நாடு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காட்டன் யூஸ் பண்ணுவோம். நம்ம நாடு வெப்பமா இருக்கிறதுனால நம்ம ஷூ போட்டுட்டு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை, ஆனாலும் நம்ம ஷூ போட்டு போறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். யோசிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் என்னது பல்லுக்கு வந்து கறியை கொண்டும் உப்பை கொண்டும் அதே மாதிரி ஆளு வேலை குச்சியை கொண்டு விளக்கிட்டு இருந்த ஒரு காலம் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. அந்த மாற்றங்களுக்குள்ள நிறைந்திருப்பது இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்சந்தரையில இருந்து உள்ளங்கால் வரையும், அதாவது பல் துலக்க விஷயங்கள்ல இருந்து தூங்க போற விஷயங்கள் வரையுமே நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு என்ன கண்டாமினேட்டடா இருக்கு, என்ன கலந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுடைய அன்ஹெல்தியான விஷயங்கள் கலந்துருக்கு. இந்த ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வீட்டுலயுமே இருக்கக்கூடிய பெரியவர்களோ முதியோர்களோ இல்ல மாமாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தவங்க என்னது அட்லீஸ்ட் என்னது ஒரு டயபெட்டிக்கோ இல்ல ரத்த கொதிப்பு பிளட் பிரஷரோ இல்ல ஒபிசிட்டி குண்டா இருக்கிறதோ இல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல கண்ணுக்கு கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டுட்டு கண் குறைபாடு இருக்குதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்குதுதான் செய்து இன்னைக்கு ஒரு குடும்பத்திலேயாவது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமான விஷயங்களை செலுத்தாதது மட்டும் அல்லாமல் நமக்கே தெரியாம என்னது உடல் உபாதைகளை சேர்க்கக்கூடிய நிறைய டாக்ஸின்ஸ் கலந்த விஷயங்களை, நிறைய அன்ஹெல்தியான விஷயங்களை என்னது நம்மளுடைய உடலுக்குள்ளே செலுத்துவதனால, அது உணவு வழியாக இருக்கலாம், இல்ல மருந்து மாத்திரைகள் வழியாக இருக்கலாம், இல்ல நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றின் வழியாக இருக்கலாம், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வழியாக இருக்கலாம், எது வழியாக வேணாலும் இருக்கலாம். நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள எல்லா டாக்ஸின்ஸும் போறது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம புவர் நியூட்ரிஷன், சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற முடியாம நம்மளும் மேற்கொண்டு கழிவுகளாக, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா அன்னைக்கெல்லாம் செக்குல ஆட்டின எண்ணெயை சாப்பிட்டாங்க உணவுகள்ல தயாரிக்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
என்னது வெஜிடபிள் ஆயில் மோஸ்ட்லி வந்து ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது கொதிநிலை அந்த எண்ணெய்கள்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய கொதிச்சு அது வெளியில வரணுங்க. அந்த எண்ணெய்கள்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். லைக் சோய் இல்ல சன்ஃபிளவர், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லயே சொல்றேன். அந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ரிஃபைன்ட் ஆயில்னா அதுதான் அதிகமாக உஷ்ணங்கள் கொடுக்கப்பட்டு பின்பு அதுல இருந்து என்னது அந்த ஆயிலை வெளியில எடுத்து திரும்பி என்ன பண்ணுவாங்க, அது சுத்திகரிப்புக்கு போகும்போது கூழ்நிலை அடையும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயங்களை பிரிக்கப்படும் மறுபடியும் வந்து கொதிநிலை. இப்படி நிறைய விஷயங்கள் மாறுதல்கள் அடையும் அந்த எண்ணெய். அப்போ நீங்க நினைச்சு பார்க்கணும், இதுக்கு பேர் தான் ப்ராசஸிங். இந்த விஷயங்கள்னால தயாரிக்கப்பட்ட எண்ணெய்கள் நம்ம உடம்புக்கு என்னதான் சேர்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லது சேர்க்காது. மேக்சிமம் என்னது ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிற விஷயம் மேக்சிமம் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியா கொடுக்காது. ஆனா கோல்டு பிரசன்ட் சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா, இந்த செக்குலாற்ற எண்ணெயெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடியதெல்லாம் நல்ல விஷயம், முழுமையா அதுவாவே கிடைக்கும். ஆனா இந்த ரிஃபைன்ட் ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஹைட்ரோஜனேட்டட் கண்டாமினேட்டட்ல வர்றதுனால நம்மளுடைய உடம்புக்கு அந்த அளவுக்கு எனக்கு கிடையாது, நன்மை கிடையாது. அதே மாதிரி கொழுப்புகள்ல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு சேச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட். இன்னைக்கு ஒரு டிரான்ஸ் ஃபேட் லேப்ல தயாரிக்கக்கூடிய டிரான்ஸ் ஃபேட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா கரு கரு முறுன்னு இருக்கிறதுக்காகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க வனஸ்பதி மாதிரியான விஷயங்கள். அதாவது பணக்காரங்க தான் வந்து நெய் சாப்பிடக்கூடிய விஷயம், அதுக்கு நிகரா ஏழைகளுக்கும் ஒரு நெய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த விஷயம் தான் இந்த வனஸ்பதி. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய உபகரணங்கள்ல உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ரீஃபைண்ட் இன்னைக்கு அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படின்னா அரிசிக்கு அப்பாற்பட்டு அடுத்தது என்ன இருக்கு, கோதுமை மைதா. இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் தர்றது இல்ல. அண்ட் இது செய்முறையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுகர் சால்ட் ப்ராசஸிங் அப்படின்னு அன்ஹெல்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து அதிகமாக நம்ம உட்கண்டதுடன் விளைவாகத்தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் குப்பை உணவு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி சமைச்சு விட்டு திரும்பி சமைக்கிறது பேர் தான் ப்ராசஸ்டு ஜங்க் ஃபுட்னு சொல்றாங்க. ஒரு 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 விஷயம் ஒரு சமைக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது வேற, சமைச்சது திருப்பி திருப்பி சூடு காட்டும் போது அதோட தன்மை அப்படிங்கிறது வேற. இப்படி ஒரு சூழலா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல வேளாண்மை துறையில இருந்து அதாவது விதைக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தே அது பயிராகி ஹார்வெஸ்டிங் பண்ணி அது வந்து கன்சியூமருக்கு வந்து அதாவது மக்களுக்கு வந்து சேர்றதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இங்க என்ன ஆயிடுச்சு, அந்த ஓரத்துல இருந்தே வந்து என்னது டாக்ஸிக்கான ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் அதாவது பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்ல சில விஷயங்கள்லாம் ஜெனடிகலி மாடிஃபைடு அதாவது விதைகள் இல்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கும், அவனா கொடுத்தாதான் உண்டு விதைகள். நம்மளுடைய நாடு என்ன இல்லை இந்த திருநாடு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே கொண்ட வளமையான நாடுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விதைகளையும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரியமான விஷயங்களும் எங்கெங்கேயோ ஏற்றுமதியாக்கப்பட்டு நமக்கு வேற எங்க இருந்தோ சத்து இல்லாத சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, பாக்கதான் குண்டா இருப்பாங்க ஆனா பாக்கதான் குண்டா ஆனா உடம்புல ஒண்ணுமே இருக்காதுன்னு, அந்த மாதிரி வாய்டுன்னு சொல்லலாம் நாய்டுன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அறியாத மக்கள் தான் நாம. இதுக்கு முன்னாடி உள்ள நிலை என்ன தெரியுமா, கொரோனாக்கு முன்னாடி கொரோனாக்கு அப்புறம். இந்த கொரோனாக்கு முன்னாடி வரை நம்முடைய மக்கள் எதுவுமே அறியாத அப்பாவிகள் தான் சத்தியமாக. ஆனா இன்னைக்கு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளயும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. எதை வந்து காலங்காலமா நம்ம டயபெட்டிக்கு நம்ம பிளட் சுகர் அப்படி இப்படின்னு வந்தா நம்ம இதையே வந்து லைஃப் லாங் போட்டுக்கிட்டு நம்மள உயிர் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சில எந்த விஷயத்த நம்பினாங்களோ அந்த விஷயம் வந்து ஒருபோதும் கை உதவி தராது அப்படிங்கிற, நிரந்தரமா தராது, நம்மள நோயிலிருந்து வெளியில எடுத்துட்டு வராது அப்படிங்கிற புரிதல் வந்த காலம் எப்பன்னா கொரோனாக்கு அப்புறம். ஏன்னா இந்த வேக்சினேஷன் அப்படின்னு போடப்பட்ட விஷயத்துக்கு அப்புறமே நிறைய மக்களுக்கு நிறைய உபாதைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட அப்டேட் வெர்ஷன் அப்படின்னு அது ஆக்சுவலி ஜெனடிகலி மாடிஃபைட் ஆன வைரஸ் வரையும் வந்து நிறைய கோட்பாடுகளும் நிறைய விஷயங்களும் நம்மளை சுத்தி மாயை மாதிரி நடந்துட்டு இருந்தாலும் அதனால ஏற்பட்ட விளைவு என்னன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறந்தது மட்டுமல்ல இன்னைக்கும் வந்து அதோட விளைவாக
உடல்ல எதனால வருது ஏன் வருதுன்னு தெரியாத அளவுக்கு கேன்சர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு கேன்சருக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப நமக்கு ஆல்ரெடி நல்ல சத்தான விஷயங்கள் நம்ம அது சத்தான விஷயங்கள் சாப்பிடணும்னாலே பார்த்து பார்த்து இன்னைக்கு வந்து பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதா இருக்கு. ஆனா கெட்ட விஷயம் ஈஸியா கிடைச்சிருது. நல்ல விஷயத்த பார்த்து பார்த்து வாங்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியவான் தான். ஏன்னா இந்த ஒரு பொருள், இந்த எலிக்சர் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் உடம்புக்கும் சரி, மனதுக்கும் சரி, நம்மளுடைய சந்ததிக்கும் சரி, நல்ல ஒரு உணவு பொருளாகவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பொருளாகவும் கிடைச்சிருக்கு. அப்ப உண்மையிலேயே நம்மளை தேடி வந்து ஒரு பிளஸ்ட் பொருள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எலிக்சர் மிக்ஸ். இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இவ்வளவு விஷயங்கள், அதாவது உணவு முறையா இருக்கட்டும், ரசாயன வேளாண்மையா இருக்கட்டும், இல்ல லைஃப் ஸ்டைல் அதனால ஏற்படக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னால ஏற்படக்கூடிய ஒபிசிட்டியா இருக்கட்டும், இல்ல மத்த ஹெல்த் இஷ்யூஸஸா இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம டைம்க்கு இன்னைக்கு எந்திரிக்கிறோமா, டைம்க்கு தூங்குறோமா, அதாவது கோழி போகும் போது எந்திரிக்கணும் இல்லைங்களா? அந்த இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு என்னது படுக்க வந்துடணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே அப்படியே கான்ட்ரவர்சியா இருக்கு. அந்த மிஸ் டைமிங், மிஸ் ஸ்லீப் டைம், அப்புறம் சாப்பிடக்கூடிய டைம்லாம் ரொம்ப மிஸ்லீடிங்கா இருக்கிறதுனால அதுல ஏற்படக்கூடிய நிறைய சேஞ்சஸ், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல்னால சேஞ்சஸ், கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ், ஸ்ட்ரெஸ், இன்னைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் விட, அதாவது பிரச்சனைனா உடல் சார்ந்த டயபெட்டிக்கா இருக்கட்டும், பிளட் பிரஷரா இருக்கட்டும், இல்ல மத்த ஹெல்த் இஷ்யூஸ தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது மிக அதீதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே, தோழிகளை. எதுக்காக சொல்றேன்னா, அது நீங்க இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பேச்சையோ இல்ல டீச்சர்ஸோட பேச்சையோ இல்ல எல்டர்ஸோட பேச்சையோ கேட்க மாட்டாங்க. ஒய், ஏன், பிகாஸ், எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள அடிக்ட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களுடைய நல்ல ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு, அத ஆர்டிபிஷியலா ட்ரிகர் பண்ணுது பிரெயினுக்கு. அது ட்ரிகர் பண்ண அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். அப்ப அந்த அந்த அழுத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் போவோம், எதுக்கு எடுத்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்திக்க கூடிய நிலை அல்லாத ஒரு நிலை. இது ஏற்படுறதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஓடி ஆடி விளையாடணும், வேர்க்க விளையாடணும், நல்ல விஷயங்களை சாப்பிடணும், அசந்து படுத்து தூங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இல்லையே. பசின்னு நொறுக்கு தீனி தானே போய் சாப்பிடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கோகோ கோலா, பெப்சி, அந்த மாதிரி பீவரேஜஸ், அதனால எவ்வளவு ஒரு கெடுதியான விஷயங்கள். அவங்க சாப்பிடக்கூடிய தீனிகளும், அவங்க அதிகமா பிரியமாக சாப்பிடக்கூடிய சில கேஎஃப்சி இந்த மாதிரியான ப்ராசஸ் ஃபுட்டும், அதிகமா பொரித்த உணவுகளும், ஜங்க் ஃபுட்டும் இதெல்லாம் சாப்பிடுறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தும் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஈஸியா சில விஷயங்கள் அவங்களை சப்ரஸ் பண்ணும் போது, அவங்களை அடிக்ட் பண்ணும் போது அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லது இல்லை, சந்ததியருக்கும் நல்லதில்ல, அவங்களுடைய உடலுக்குமே முதல்ல நல்லதில்லை. அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே இன்னைக்கு நிறைய டீனேஜர்ஸ்க்கு சீக்கிரமா வழுக்க விழுறது, அப்புறம் நரைமுடி வர்றது, இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸஸ்க்கெல்லாம் காரணம் இதுவும் மெயினான திங் ஸ்ட்ரெஸ். இன்சோம்னியா, தூக்கமின்மை. தூக்கமின்மையினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் தூங்கி எந்திரிக்கும் பொழுதுதான் அவன் ரிலாக்ஸா இருப்பான். அவனுடைய ஒட்டுமொத்த பாடியுமே உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரை உச்சந்தலில் இருக்கக்கூடிய பிரதானமான நன்மை வகிக்கக்கூடிய நிறைய நல்ல கிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே நல்ல செயல்படணும்னா தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனதுக்கான அமைதி நிலை முக்கியம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த தூக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட சரியாக இல்லை. அது சரியா இருந்தாலும் அது சரியாக பயன்படுத்திக்கிறதும் இல்லை. வாலண்டியராவே வந்து அப்பெல்லாம் 10 எல்லாம் வந்து முடிச்சிருந்தாலே என்ன இவ்வளவு நேரம் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு 9-10 மணிக்கெல்லாம் வந்து திட்டுவாங்க பெரியவங்க. இன்னைக்கு பாருங்க, நீங்க இத்தனை பிள்ளைங்க மொபைலையோ, ஏன் பெரியவங்க கூட நீங்க மொபைலையோ ஸ்கிரீனையோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு 12-1 மணி ஆயிடுதுங்க தூங்குறதுக்கு. இந்த 11ல இருந்து 1 மணி வரை அப்படிங்கிறது உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய நேரம். அது உடம்புலயே சில உஷ்ணங்கள் ஏற்படக்கூடிய அந்த தருணத்துல கண்ணை பொத்திட்டு தூங்கிடணும். அப்படி கண்ணை பொத்திட்டு தூங்கலைன்னா விரைவில் என்ன நடக்கும்? பாடியில உஷ்ணம், அதாவது பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது மாற்றம் நிலை ஆகும். அந்த மாற்றம் நிலை ஆனிச்சுனாலே, உடம்புல உஷ்ணங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிட்டனாலே நீரிழிவு நோய் வரும், ரத்த கொதிப்பு நோய் வரும், டென்ஷன் வரும், பிரஷர் வரும், தலைவலி வரும்,
இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். கூடவே வந்து மெயினா வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையெல்லாம் வந்துடும். படுக்கும் பொழுது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, எந்திரிக்கும் போது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இந்த மொபைல் போன் கையில வச்சிருக்க, இது நான் விளையாட்டுக்கு சொல்லல, இட் லைக் ஆட்டம் பாம். நிறைய மொபைல்ல நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பேட்டரி எல்லாம் இன் பில்டுல வருது. எல்லாத்தோட உச்சிப்பொடி குடுமி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல இருக்கு. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது யாரு எப்ப ஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாலும் என்ன ஆயிடும்? க்ளோஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக இதுல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு எப்படி தெரியுமா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறாங்க எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை பொறுத்தவரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ஓவன் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைக்ரோ ஓவன் இருக்கு அண்ட் ஏர் ஃப்ரையர் இருக்கு. நம்ம டவர்ல இருக்கு பாத்தீங்களா, மொபைல் டவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு ஐ திங்க் ஆண்ட்ராய்ட் போன் ஆர் மொபைல், ஆப்பிள் போன் சம்திங், அந்த மொபைல் போன்லாம் அதை சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான காட்டன் இதை வந்து வைக்கிறாங்க. அந்த விஷயங்கள் வந்து கால் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நெருப்பாக பத்தி கொள்ளுது. அப்ப எந்த அளவுக்கு இதோட ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது சரியில்லாம இருக்கு அப்படின்னா அன்இமேஜினபிள். இன்னைக்கு எல்லாருடைய கையில என்ன இருக்கு? ஆண்ட்ராய்ட் போன் இருக்கா? அந்த டப்பா போன் இல்லை இன்னைக்கு எல்லாரோட கையிலையும். இது நீங்க யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். இது எல்லாமே நான் சொன்ன அத்துணை விஷயங்களும் நம்ம பாடியில என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல செல்களை டேமேஜ் பண்ணி, நல்ல செல்கள்னா நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கான நர்வ் சிஸ்டம் இருக்கு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கர் யாருன்னா நம்ம நர்வ் சிஸ்டம். இதை கனெக்ட் பண்ணக்கூடிய அத்தனை உறுப்புகள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி அது சூழ்ந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில்ஸ் இருக்கு. அண்ட் அதையும் தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுல என்ன இருக்கு? போன்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் நம்மளுடைய பாடியில இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 200 டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ்ல நம்ம ஒட்டுமொத்த பாடியுமே வந்து மோர் தென் 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸால மேடப்பான ஹியூமன் பாடி. இந்த ஒவ்வொரு செல்களும் அதோடைய வேலையை பார்த்தாதான் நம்ம பாடி growth ஆகும், எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஆகும், நம்மளுடைய wound வந்து ரிப்பேர் ஆகும், நம்ம பாடியில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, வேஸ்ட், யூரின், ஸ்டூல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியேற்றப்படும். அதே மாதிரி டிடாக்சிபிகேஷன் பண்ணணும். நம்ம பாடியில கண்டிப்பா நம்ம தாயுடைய கருவறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய காற்று, தண்ணி அப்படின்னு நிறைய விஷயங்கள் மூலமா நமக்கு நிறைய பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் நம்ம பாடிக்குள்ள கண்டிப்பா இன்வைட் ஆகும். இந்த பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் எதிர்த்து போராட்டம். ஏன்னா எல்லாமே புதுசா இருக்கும். நம்மளே ஆக்சுவலி இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரையும் ஒரு நுண்ணுயிர் தான். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உள்ளுக்குள்ள புதுசா வரும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற பிரித்தறியக்கூடிய டீசல் பீசல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேலைப்பாடுகள் ஆகும். அவங்க வந்து நிறைய எதிர்ப்பு, அதாவது தேவையில்லாத விஷயத்தை எதிர்த்து போராடி அந்த டிடாக்சிபிகேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை மேம்படுத்தும் செல்ஸ். அது செல்ஸ் நல்லா இருந்தா அது மாதிரி செல் டிவிஷன்னா நான் சொன்னேன் இல்லையா 200 டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். இது எல்லாமே வந்து டிவைட் ஆகக்கூடியது ஒரு சில ஸ்டெம் செல்ஸ் தவிர. உதாரணத்துக்கு நியூரான் செல்ஸ், நரம்பு செல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுல நமக்கு என்ன நர்வ் செல்ஸ் இருந்துச்சோ அது வளருமே தவிர என்ன ஆகாது? டிவிஷன் ஆகாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வயசானவங்களை பார்த்து அவங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா அதனாலதான் நரம்பு தளர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் டிவிஷனுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம சின்ன பிள்ளையில சின்னதா இருந்தோமோ, ஒரு வயசு பிள்ளையில எவ்வளவு சின்ன கொண்டுல இருந்தோம். ஆனா இதே 10-15 வயசு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட பியூபர்ட்டி எல்லாம் மெச்சூர் ஆயிடும். அதாவது ஆண்மை பெண்மை தன்மை வரை மெச்சூர் ஆயிடும். அண்ட் பிரெயின் மட்டும் கிட்டத்தட்ட ஃபுல் கம்ப்ளீட் மெச்சுரேஷன்ஸ் அப்படிங்கிறது 20-25 வயசு ஆகும். மற்றபடி எல்லா விதமான மெச்சுரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாமார்பிஸ், அந்த உடவியல் வளர்ச்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டெவலப் ஆயிடும். இப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா
நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செல்கள், அதுல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், அது ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த இதோட ப்ரொடக்ஷன், இதோட உற்பத்தி, இது எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா போன் மேரோன்னு சொல்லக்கூடிய, இப்ப கரையை கடிச்சா ஒண்ணு சவு மாதிரி வரும் பாத்தீங்களா, அதுதான். இதுல இருந்து வரக்கூடியதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ், இந்த ஸ்டெம் செல்ஸ், இது எல்லாமே. சோ இது வந்து ஒவ்வொரு காலம் இருக்கு. 90 to 120 days ஆர்பிசி, 20 days டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ் 30 days. ஏன்னா இப்ப பேசிட்டு இருக்க ஒரு செகண்ட் கூட நிறைய செல்கள் புதுப்பித்து கொண்டும் இறந்து கொண்டுமே இருக்கு. எல்லா விதமான கணக்குகளும் சிஸ்டங்களும் கொண்டதுதான் இயற்கையாகவே நம்மளுடைய டோட்டல் பாடி. இப்போ இந்த 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 செல் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இதோட பாதிப்புனால என்ன ஆகும் அப்படின்னா, செல் நல்லா இருந்துச்சுன்னா பாடி நல்லா இருக்கும். அப்ப செல்கள் உற்பத்தி நல்லா இல்லைனாலோ, இல்ல செல்களுடைய அந்த தன்மை நல்லா இல்லை அப்படின்னாலும் என்ன ஆகும், நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அது எந்த உறுப்புல வேணாலும், உதாரணத்துக்கு இப்போ லிவர்ல செல் டேமேஜா இருக்குன்னா, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அது லிவர்ல செல் டேமேஜ் ஆயிடுச்சு. அது மாதிரி கிட்னி அப்படின்னு பார்க்கும்போது கிட்னி செல்கள் டேமேஜ் ஆனதுனால கிட்னி ப்ராப்ளம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னது, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள அந்த செல்கள் டேமேஜ் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ரத்தம் குருதியில என்ன ஓடிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 4-5 லிட்டர் தான் இருக்கும் மேக்சிமம் பாடியில. ஆனா இது ஒவ்வொரு வாட்டையும் சுத்திகரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 7500 லிட்டர் அளவுக்கான அந்த ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் சொன்னா அந்த ரத்த நாளங்கள், நர்வஸ் சிஸ்டம், அதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னது பெருசுன்னு இருக்கும். முடி எடுத்து 16 வகுந்தா கூட எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். அப்ப எல்லா இடத்துலயுமே வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துல டாக்ஸின்ஸ் நிறைய இருந்து, அதே மாதிரி அதுல கிருமிகள் எல்லாம் இருக்கும் பொழுது எந்த உறுப்புல எந்த செல்கள்ல டேமேஜ் ஆகுதோ அது அங்க போய் படிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டாலோ, இல்ல அந்த அதுல இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி இன்ஃபிளமேஷன் ஆனாலோ, இல்ல அதுல மேற்கொண்டு ஏதாவது, வெரி சிம்பிள். வெளியில எப்படி ஒரு பழம் இருக்கு, அதை டப்பாக்குள்ள மூடி வைக்கிறீங்க, சும்மாவே மூடி வச்சிட்டீங்கன்னா அதே தன்னால வீணா போய் அழுகி போய் அதுல புழுவெல்லாம் வந்துரும் பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்ம உடம்புலயும் செல்கள் எல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்னது, அந்த அழுகி போகும்போது அந்த இன்ஃபிளமேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்ஃபிளமேஷன் வரும். அதுக்கப்புறம் என்னது, இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அப்படியே தொற்றாகும். ஆக்சிஜன் எல்லாம் போகக்கூடிய நிலையெல்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த செல்கள் எல்லாம் இறந்து போயிடும். இதுதான் உடம்புக்குள்ளே. அப்போ நம்ம மேற்கொண்டு இப்ப பார்த்தோம் பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்ல இருந்து நம்மளோட அன்ஹெல்தியான உணவு பழக்கம், நியூட்ரிஷன்ஸ், லைஃப் ஸ்டைல், மெஸ்டாமின், என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ், ஸ்ட்ரெஸ், இன்சுலின், இன்னும் சிகரெட்ஸ், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளுடைய செல்கள் பாதிப்பு தான் இந்த ஆரோக்கியமின்மைக்கு காரணமே. அப்ப இதுல இருந்து இன்னைக்கு மனுஷன் வெளியில வரணும்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல சரி பண்ணிக்கணும். ஆனா இன்னைக்கு கடந்த சில தலைமுறையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து விடுறதுக்கு ரொம்ப எல்லாரும் முயற்சி செய்யறாங்க. இப்பதான் ரொம்ப முயற்சி செய்யறாங்க, அப்ப கூட இல்ல இப்போ. ஆனாலும் என்னது, சில பேரால அதுல இருந்து விடுதலை ஆகி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ். இந்த லைஃப் ஸ்டைலையும் மாத்தி, அந்த ஃபுட் ஸ்டைலையும் மாத்தி நல்ல விஷயங்களை மேற்கொண்டு இந்த எலிக்சர் மிக்ஸையும் கூடவே எடுத்துக்கும் பொழுது நிறைய 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 நலன்கள் மத்த விஷயங்கள்ல கிடைக்காதது கிடைக்கும். அதே நேரத்துல நான் ஹெல்த்தியா இருக்கேன்ப்பா எனக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸே, அதாவது எலிக்சர் மிக்ஸே. ஏன்னா ஹெல்தி பீப்புள் ரிமைன் ஹெல்தி. நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? கொரோனா நேரத்துல நல்லா எந்த இது பார்ப்போம், அந்த பிள்ளைங்க 25 வயசு, அது எப்படி இறந்து போனுச்சுன்னே தெரியல. அது சின்ன வயசா அது நல்லா ஆரோக்கியமா ஓடி ஆடிட்டு இருந்த பிள்ளைதான், அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி நல்லா இருந்தாங்கன்னு சொன்ன எத்தனையோ பேர் இல்லாம போனதுக்கான காரணம் நமக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சூழல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான நிறைய ஹார்ம்ஃபுல்லான டாக்ஸின்ஸான விஷயங்கள் நம்மளுடைய பாடி என்ன பண்ணுது, டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எப்படி இன்னைக்கு ஒரு இடம் வாங்கினா அதை பராமரிக்கிறோமோ, எப்படி ஒரு கார் வாங்கினா அதை பராமரிக்கிறோமோ, ஒரு சொத்து அசெட் வாங்கினா அதை பராமரிக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளுடைய உடல் இறைவன் கொடுத்த ஒரு மனிதனுக்கும் மிகப்பெரிய ஈடுகட்ட முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னா இறைவன் கொடுத்தது இந்த உடல் தான். அப்ப இந்த உடம்ப ரொம்ப அழகா சுத்திகரிக்கக்கூடிய, நல்ல கிளென்சிங் பண்ணக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய, ஆரோக்கியப்படுத்தக்கூடிய, இம்யூனிட்டி சிஸ்டத்தை வலுவாக்கக்கூடிய, அழகாக்கக்கூடிய, உடல் கட்டுமைப்பாக ஆக்கக்கூடிய அந்த அழகு தன்மையும் வசீகரத்தன்மையும் வீரத்தன்மையும் உள்ளும் புறமும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.
அதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் சரி, மனதுக்கும் சரி, அது மாதிரி வெளியில இருக்கக்கூடிய தோற்றத்துக்கும் இன்னும் அழகும் ஆரோக்கியமும் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரையும் 1 இல்ல 2 இல்ல, கிட்டத்தட்ட 12 வகையான இன்கிரிடியன்ஸ் இருக்கு. இந்த 12 வகையான இன்கிரிடியன்ஸுமே 12 வகையான இன்கிரிடியன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான விஷயங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சில விஷயங்கள் எல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு பிளேசஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாங்க. லைக் பிரேசில், கலிபோர்னியா, பஹாமாஸ் ஐலாண்ட், யுஎஸ்ஏ, இந்தியா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்தோம். அதே மாதிரி கிளைமேட் வாரியா இந்த 12 வகையான இன்கிரிடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வாரியா சில விஷயங்கள் வந்து அதிகமா மழை பெய்யக்கூடிய இடமா இருக்கும். சில விஷயங்கள் வந்து வெப்பம் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துக்கு மேல, கடல் மட்டத்துக்கு கீழே, அந்த ஆல்டிடியூட்ஸ் அது பிரிச்சு இருக்கக்கூடிய நிலையில கூட இருக்கும். இப்படி வெவ்வேறு கிளைமேட்லயும் ஆல்டிடியூட்ஸ்ல இருந்தும் இந்த பொருள் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் சில ஹெர்ப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இது மரப்பட்ட வேறு, சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா விதைகள், பூக்கள், இந்த மாதிரி வெவ்வேறு பார்ட்ஸ்ல இருந்தும் சில அற்புதமான இந்த மூலிகைகள்ல இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 12 வகையான விஷயங்களும் ஒன்றிணைக்கப்பட்ட, அதுவும் நானோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். அதாவது நிறைய நன்மையான விஷயங்களை ஒரு பிஞ்ச் ஆஃப் த பவுடர்ல கொண்டுட்டு வரக்கூடிய அந்த அமிர்தம், இது எல்லாமே சேர்ந்ததுதான். இந்த 12 வகையான விஷயங்களும் சேர்ந்ததுதான் அமிர்த கூட்டு கலவை. இது யுனிக் ப்ராடக்ட், அதாவது மிராக்குலஸ் ப்ராடக்ட், ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இதுல நிறைய ஹெர்ப்ஸ் பிளஸ் ஸ்டெம் செல் தெரப்பி இருக்கு, எடிபிளான விஷயங்களும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் உடம்புக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் டெப்த், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய நரம்பியல் கடத்தின்னு சொல்லுவாங்க. there's a fuel for nerves. ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் பாத்தீங்களா, 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு நமக்கு என்னது இருக்கு, நெட்வொர்க் சிஸ்டமா நமக்குள்ள நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, ஒவ்வொரு உறுப்புகளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய. இதுலயும் நல்லதை செய்யக்கூடிய சில ஹார்மோன்ஸ் இருக்கு, கெட்டதை பகிக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் இருக்கு. அதாவது குட் ஹார்மோன்ஸ், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் இல்ல லவ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில குட்டான ஹார்மோன்ஸ். அதே மாதிரி உடம்புக்கு சில உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா பேட் ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. தட்ஸ் அ கார்டிசால், இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது எதிர்த்து போராடணும் இல்லைன்னா தப்பிச்சு ஓடணும், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான நிலைக்கு தள்ளுப்படும் போது சுரக்கக்கூடிய ஒரு விஷயம். யாராவது உங்களை, இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல அலுவலகத்துல வேலை பாக்குறீங்க, இல்ல காலேஜஸ்ல இருக்கீங்க, இல்ல எங்கேயாவது வந்து நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதை பத்தியே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு விதமான ஒரு ஃபியர் கலந்த ஒரு விஷயம் ஏற்படும், அழுத்தம் ஏற்படும். அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட செல்ஸ்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல போகும்போது பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை கடிக்கிறது நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஓடுவீங்களா இல்லையா? சாதாரணமா நடந்துட்டு போயிருப்பீங்க. ஆனா அந்த பாம்பை கண்டோன்னு என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு ஓடுவீங்க. ஏன் ஓடுவீங்க அப்படின்னா இந்த 2 நிலையிலுமே, அதாவது மன அழுத்தம் கொள்ளும் போதும் இந்த பயப்படும் போதும் 2 நிலையிலுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டிசால் என்ன பண்ணும், அட்ரலைன் சுரக்கும். அட்ரலைன் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான். சுரந்து என்ன பண்ணும்னா நம்மளுடைய தசைகளுக்கெல்லாம் வேகமா என்ன பண்ணும், நம்மளோட ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி விட்டு ரத்தம் அந்த மசில்ஸ்க்கெல்லாம் போய் சேர்க்கணும். ஏன்னா ஓடணும், அப்ப ஓடணும் தானே. இந்த பாம்பை கண்டு நம்ம உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடுவோம் பாத்தீங்கன்னா, இது 2 நிலையிலுமே இருக்கும். நீங்க பாம்பை கண்டு பயப்படும் போது ஏற்படும், இல்ல யாராவது இதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலும் ஏற்படும். அப்ப நீங்க பயந்து ஓடும்போது சில 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 வினாடிகள்ல, சில நிமிஷங்கள்ல, ஒரு 2-3-5 மினிட்ஸ்ல அந்த ஓட்டம் நின்றும், அந்த ரத்த ஓட்டம், அது வேகமா கிழிச்சு ஓடுனது. ஆனா நீங்க மன அழுத்தம் கொள்ளும் போது பாருங்களேன், அதே இடத்துலயேதான் இருப்பீங்க, ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. ஆனா அப்ப உங்களோட இதய துடிப்பு அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும்போது ஒரே இடத்துல நீங்க இருக்கிறதுனால அது அந்த மாதிரி அடிக்கடி ஆஃப் அண்ட் ஃப்ரீக்வெண்டா நீங்க
அந்த மனநிலையில அந்த ஸ்ட்ரெஸ்ல ஆக்சிடேட்டிவ் இதுல இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த நரம்புகள் ரத்த நாளங்களும் மசில்ஸ்களும் வீக் ஆயிடும். ஈவன் ஈவன் ஹார்ட் கூட வீக் ஆயிடும். அதனால இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த எமோஷனல் ரீதியாவே சொல்றேன். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துல நல்ல ஹார்மோன்ஸ் சொன்ன பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செரோட்டோனின், குளுட்டமேட், ஆக்சிடாக்சின், டோபமைன், எண்டோர்பின் இதெல்லாம் வந்து லவ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சிடாக்சின், டோபமைன் எல்லாம் வந்து உச்சகட்ட ஹார்மோன்ஸ், லவ் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. இந்த எலிக்சர் மிக்ஸ் உடைய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதை கன்சியூம் பண்ணும் பொழுது இயற்கையாகவே இந்த விஷயங்கள்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். நல்ல விஷயங்கள்லாம் அது அவ்வளவு சீக்கிரம் ஆக்சுவலி இந்த ஹாப்பி ஹார்மோன் ஸ்டிமுலேட் ஆயிடாது. நம்ம எங்கேயாவது கடினமாக உழைக்கும் பொழுதோ இல்ல ஏதாவது எக்ஸைட்மெண்ட் ஆகும் பொழுதோ அது ஸ்டிமுலேட் ஆகக்கூடிய விஷயம் எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும் போது அது அப்படியே படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா செக்ரேட் ஆகிறத பார்க்க முடியும். நம்ம உடம்புல அழுத்தப்பட்ட அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆகப்பட்ட அந்த கார்டிசால் அந்த ஹார்மோன்ஸ் அதிக அளவுல சுரந்துட்டு இருந்துச்சுன்னா கூட அதையுமே வந்து என்ன பண்ணணும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த எலிக்சர் மிக்ஸுக்கு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாக்குறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. இது அமேசான் கார்டை ஒட்டி இருக்கக்கூடிய பிரேசில் கார்டுல இருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஃபிளவரிங் பிளான்ட். இது வந்து ஆக்சுவலி வந்து மழைவாழ் மக்கள் அதீதமாக பயன்படுத்தின இன்னைக்கும் அந்த பிரேசில் நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ட்ரிஷ்லியா கிடைக்குவாங்கிற அற்புதமான ஃபிளவரிங் பிளான்ட். இதுல ஆக்சுவலி நிறைய எனர்ஜி பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் பொட்டான்சிய நல்ல கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் அதீதமா ரொம்ப குட்னஸ் ஆகவே இருக்கு. ஏன்னா இதுல நிறைய மெடிசினல் கண்டென்ட், பயோஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இருக்கு, ஆல்கலாய்ட், டனின், பைட்டோஸ்டெரால், சிஸ்டோலிக்னின், ஃபிளவனாய்டு, ஆல்கலாய்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்மளுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பலப்பட செய்யும். முதல்ல சொன்ன மாதிரி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம் அதாவது நம்மளுடைய பிரெயின், நம்மளுடைய தலைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் மெடலா ஆப்லங்கேட்டா, செரிப்ரம், செரிபெல்லம், பிரெயினுடைய ஸ்டெம், ஸ்பைனல் கார்டோடைய டாப், முதுகு தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு, வெர்டெப்ரா காலம், டிஸ்க் அப்படின்னு எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மத்த உறுப்புகள்கிட்ட இருந்து நியூஸ கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கும் நம்மளுடைய பிரெயின் சொல்லக்கூடிய தகவல்களை மத்த உறுப்புகளுக்கும் அனுப்புறதுக்கும் ஒரு மோட்டார் சிஸ்டமா ஒரு இம்பல்ஸா டக்கு டக்குன்னு இப்ப யாராவது நம்மள கையில தொட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ தொட்டுட்டாங்க இந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அப்படி எப்படி டக்கு டக்குன்னு போகுது. அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் இம்பல்சஸ் மின்னல் வேகத்தை விட டக்கு டக்குன்னு இந்த விதமான சென்சிட்டிவ் கொடுக்கக்கூடிய உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய விஷயம் எங்க இருக்குன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல. அது மட்டும் இல்ல, நம்ம பேசக்கூடிய மொழி என்ன, லாங்குவேஜ் எந்த விதத்துல பேசுறோம், எந்த தோரணையில பேசுறோம், எந்த தன்மையில பேசுறோம், எந்த இன்டென்ஷன்ல பேசுறோம், நம்ம அதுக்கு எப்படி வந்து பதில் கொடுக்குறோம், செய்களை பதில் கொடுக்குறோமா, மொழிகள்ல பதில் கொடுக்குறோமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி நம்ம மனநிலை கோமா இருக்கமா, சாந்தமா இருக்கமா, சிரிப்பா இருக்கமா, நக்கலா இருக்கமா, இந்த மாதிரி நிறைய எமோஷனலை காட்டக்கூடிய விஷயமாகவும் ஒவ்வொரு விஷயமும் அதாவது கை கால்களுடைய அசைவு, நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைன்னு எல்லாத்துக்குமே முக்கியமா இருக்குது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம படிக்கட்டுல ஏறோம்னா பார்த்து ஏறணும், விழுந்துடாம கையில வந்து பிடிச்சுக்கிட்டே ஏறணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விஷயம் மேற்கொண்டு அந்த அசைவுகள் மேற்கொண்டு இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருந்தாதான் நடக்கும். அப்பேற்பட்ட இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வலுவாக்கக்கூடிய தன்மை இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவாக்கு இருக்கு. சென்ட்ரல் இந்த மத்திய நரம்பு மண்டலங்களை வலுவாக்கி பாலுணர்வை தூண்டக்கூடிய தன்மை எலிக்சர் மிக்ஸ் அதீதமாகவே இருக்கு. இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவால வண்டர்ஃபுல் ஹர்புங்க. அதுலயும் நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய தன்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயே ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இருக்கும், அதுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கு. அது கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள்ல இதுவும் ஒண்ணு, எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அதாவது விரைப்பு தன்மையில ப்ராப்ளம். அதுக்கும் எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கு. அதே மாதிரி மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, வயிற்று வலி இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நிவாரணம் கொடுத்திருக்கு. அண்ட் நல்ல ஞாபக சக்தி, நல்ல ஐக்யூ சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சிந்திக்கக்கூடிய திறன். அந்த சிந்திக்கக்கூடிய திறன் எப்ப தெரியுமா எல்லாருக்கும் வரும், மனம் அமைதி கொள்ளும் பொழுதுதான் வரும். அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரூம் அடங்கிய மனமே குரு. அதாவது மனச வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை,
அந்த அமைதி நிலையில கொண்டு கொண்டு வரக்கூடிய தன்மை. இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஞாபக சக்தியும் சரி, சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் நல்லா இருக்கும். இப்ப எலிக்ஸர் மிக்ஸர் ரெகுலரா எடுத்துட்டே வரும்போது, அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பாசிட்டிவிட்டிய ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு அமைதி தன்மைய ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கிளாரிட்டிய ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு தெளிவ ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி நெறைய நல்ல விஷயங்கள் இன்டர்னல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே வெளிப்பாடாகறத பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிகினிங்ல சொன்ன அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடைய ஸ்டிமுலேஷனும் இந்த சம்பந்தப்பட்ட அது கெட்ட கொழுப்பா இருக்கலாம், இல்ல கெட்ட ரத்தமாக இருக்கலாம், இல்ல கெட்ட வாழ்வுகளாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியாகும் போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சலனமா அது குறையும். இந்த நல்ல விஷயங்கள் மிகுதியாகும். ஏன்னா இந்த எலிக்ஸர் மிக்ஸை பொறுத்தவரை இதுல இருக்கிறது எல்லாமே வந்து நன்மையை பயக்கக்கூடிய ஒரு சத்தான விஷயங்கள் தான். அந்த மன அழுத்தம், ஆக்சைடு ஸ்ட்ரெஸ், ரத்த அழுத்தம், அந்த பிபி பிளட் பிரஷரை சரி செய்யும். அது மாதிரி பக்கவாதம் சம்பந்தப்பட்டது. பக்கவாதத்தை பொறுத்தவரையும் நம்மளுடைய நம்மளுடைய மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் ஏதாவது பிரச்சனை, இல்ல வந்து ரத்த ஓட்டம் வந்து ஒழுங்கா போகல, ஆக்சிஜன் சப்ளை ஒழுங்கா போகல அப்படிங்கும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுதான் என்ன அப்படின்னா, இந்த பாரலிசிஸா இருக்கட்டும், ஸ்ட்ரோக்கா இருக்கட்டும், சிரவங்கி, நடுக்குவாதம், முகவாதம், இந்த மாதிரி நிறைய வாதங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஆமவாதம். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எலிக்ஸமிக்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்குங்க. அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். அண்ட் செகண்ட் பிக்சர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செரோனரபன்ஸ். இது பனைமரத்தை சேர்ந்த பழத்தாவரம். இது சவுத் ஈஸ்ட் அமெரிக்கா அப்படி அந்த புளோரிடா பெனிசுலா எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஏரியாஸ்ல, கலிபோர்னியா அந்த மாதிரியான ஏரியாஸ்ல நிறைய இருக்கக்கூடிய இது பனைமரத்தை சேர்ந்த ஒரு பழத்தாவரம். சாப்பல் மேட்டோன்னு சொல்லுவாங்க. செரோனரபன்ஸ் வந்து பொட்டானிக்கல் நேம். இதுல நிறைய ஆக்டிவ் காம்பனன்ட்ஸா ஃபேட்டி ஆசிட்ஸ், பிளவனாய்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இது குறிப்பா வந்து ஆண்களுக்கு, சகோதரர்களுக்கு அந்த புரோஸ்டேட் கிளாண்ட்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? எங்க இருக்கும் அப்படின்னா யூரினரி பிளாடர், யூரேத்ராக்கு கீழே இப்ப பலூன் மாதிரி ஒண்ணு இருக்கும் யூரினரி பிளாடர். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டியூப் மாதிரி ஒண்ணு போகும். அந்த அந்த டியூப் மாதிரி போகக்கூடிய அந்த பிகினிங்ல என்னன்னா வால்நட் ஷேப்ல, வால்நட் சைஸ்லயும் ஷேப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாண்ட் இருக்கு. சின்ன கோண்டு தான், ஆனா அதோட பங்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. இப்ப அந்த வீக்கம், அந்த கிளாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு விஷயத்த செக்ரேட் பண்ணும். அது எதுக்குன்னா ஆண்களுடைய அந்த ஸ்பெர்ம் அணுக்கள், ஆண் அணுக்களுடைய பாதுகாப்புக்காக, நரிஷஸா திடமா வச்சுக்கிறதுக்காக அது செக்ரேட் ஆகக்கூடிய இடம். இப்ப இந்த இடத்துல வீக்கம், இந்த புரோஸ்டேட் வீக்கம் எதனால வரும்? பிரதானமா காமனா ஆண்களுக்கு, சகோதரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரொம்ப ரொம்ப காலம் இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம இருந்தாங்கன்னா, டியூ டு த லேக் ஆஃப் தி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ், இல்ல வந்து நின்னுகிட்டே வேலை செய்யக்கூடிய விஷயமா ரொம்ப பல வருஷமா இருக்கிறதோ, இல்ல வந்து ஏதாவது டிராவலிங் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே அந்த அழுத்தம் கொடுத்துட்டே போற மாதிரியான ஒரு வேலை பார்க்கறது, இல்ல உஷ்ணமான இடத்துல அப்படின்னு நிறைய கேட்டகரிஸ். அந்த மாதிரி உடம்புல வந்து ஏதாவது வைரஸ் சம்பந்தப்பட்ட அஃபெக்டட் ஆனா கூட இந்த மாதிரி இது வீக்கங்கள் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம், அப்படி வீக்கம் ஆயிடுச்சுன்னா அதை என்லார்ஜ்டு புரோஸ்டேட், பினைன் புரோஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியான்னு சொல்லுவாங்க. இந்த என்லார்ஜ்டு புரோஸ்டேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீங்கிடுச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணும். அதே மாதிரி யூரினும் ஒழுங்கா வந்து ரிலீஸ் ஆகாது. அப்ப யூரின் தங்கும், இல்ல பேக் டு த கிட்னி, திரும்பி கிட்னிக்கே போற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அதுல உஷ்ணத்தன்மையா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய கிருமிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய அப்ப நாளடைவுல என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த இந்த யுரேத்ராவோட அந்த எலாஸ்டிசிட்டி, அந்த பலூன் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தோட எலாஸ்டிசிட்டி வலுவிழக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய கிருமி தொற்றுகள் வர வாய்ப்பு இருக்கு. திரும்பி கிட்னிக்கே போகும்போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய அப்நார்மலான விஷயங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, தூக்கம் நிலையில படுத்திருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல படுத்திருப்பாங்க. அப்ப ஆண்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகணும் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவ் கொடுத்துட்டே இருக்கும். அப்ப கம்ப்ளீட்டாவும் அவங்களால என்ன பண்ண முடியாது, யூரினை பாஸ் பண்ணவும் முடியாது. சோ அப்போ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்லயும் தூங்க முடியாம அது உடல் ரீதியான நிறைய மாற்றங்களும், தூக்கம் இல்லாம மன ரீதியாகவும், உடல் சோர்வாகவும், மனசோர்வாகவும் ஏற்படுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கரைச்சல்னே சொல்லலாம். தமிழ் வார்த்தை அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சகோதரர்கள். அப்பேற்பட்ட விஷயத்த இந்த எலிக்ஸமிக்ஸ் ரெகுலரா கன்சியூம் பண்ணும்போது டெஃபினட்டா நல்ல ரிசல்ட்ஸ பார்க்கலாம். அந்த அந்த கிளாண்டோடைய வீக்கங்கள் தணியறதும், நல்ல யூரின் எல்லாம் வெளியே போறதும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதையும் தாராளமா பார்க்க முடியும்.
அண்ட் ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். அண்ட் ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கபம், சளி பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சைனஸ், இதுக்கெல்லாம் எலெக்சமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த தைராய்டு கிளாண்ட், இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பி, அது சரியாக இயங்குவதற்கும், அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த குண்டா இருக்கிறதோ, ஒல்லியா இருக்கிறதோ, இல்ல வந்து தோல்லாம் வந்து வறண்டு போறதோ, இல்ல ரொம்ப வேத்துக்கிட்டே இருக்கிறதோ, இது மாதிரி நிறைய விஷயங்கள், முடி கொட்டிட்டே இருக்கிறது, இல்ல கழுத்து பகுதியில கனமா இருக்கிறதுன்னு நிறைய இருக்கும். இல்ல கொமட்டிட்டே இருக்கிறது, கசந்துகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப கோவமாவே இருப்பாங்க. அது காரணம் அதுதான். அந்த சரியான அந்த ஹார்மோன்ஸ் பேலன்சிங் இல்லாததுனாலதான். கார்டிசால்ஸ் சரியா அந்த அமைதிப்படுத்தக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கும் எலெக்சமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். அது மாதிரி சிறுநீர் கற்களோ இல்ல சிறுநீர் பாதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மாதிரி ஜீரண சக்தியை மேம்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ரெமடியா இருக்கும். அண்ட் மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலிக்கெல்லாம் நல்ல நிவாரணியாகும். நல்ல தூக்கம் தரக்கூடிய, இந்த இன்சோமேனியா தூக்கமின்மை, ஆனா எலெக்சமிக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ராஜ தூக்கம். ராஜா கூட இப்படி டெப்தா தூங்கி ரெஃப்ரெஷ்மெண்டா தெரியல. ஆனா எலெக்சமிக்ஸ் கன்சியூம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தூங்கி போய்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த மருந்து எதுவுமே தேவையில்லை. நல்லா தூங்கி நல்லா முழிப்பாங்க. நல்ல ராகத்தா அந்த உடம்பு இருக்கும். அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸான ஒரு விஷயம். அண்ட் அடுத்ததான் இன்ஃபிளமேஷன், நீர்க்கோர்வைகள் சம்பந்தப்பட்டது, முட்டி வலிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, லங்ஸ், கிட்னி, தைராய்டு, இப்படி ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அண்ட் அடுத்த மூணாவது பட்சத்துல கப்பர் பீட்டா மோஸ்டாட்டா, இது வந்து குரூப்னப்டாமின். இது வந்து பஹாமாஸ் ஐலாண்ட்ஸ்ல இருக்கும். கழுத்து பகுதி நீளமா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஷ் வந்து ரெட் கலர்ல இருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ் வந்து பிளன்டி ஆஃப் த வைட்டமின்ஸ், மினரல்ஸ் கொண்டது. அதாவது மெக்னீசியம், விட்டமின் கே, ஜிங்க், பாஸ்பரஸ், புரோட்டீன், சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், கெரட்டனாய்டு, மெக்னீசியம், மேங்கனீஸ் அப்படின்னு கால்சியம்னு நிறைய, பாஸ்பரஸ், நிறைய நல்ல விதங்கள்லாம், நிறைய சத்துக்கள்லாம் இதுல இருக்கிறதுனாலதான் செல்லுலார் பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. செல்லுகளுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு நியூட்ரிஷனான ஒரு விஷயம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதயத்துக்கு, இம்யூனோ சிஸ்டத்துக்கு, டயபெட்டிக்கு, இந்த புரோஸ்டேட்டுக்கு, நல்ல தூங்குறதுக்கு, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ராலை மேனேஜ் பண்றதுக்கு, அந்த லிவரை நல்ல ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு, கல்லீரலோட ஃபங்க்ஷனலுக்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். டீத் போனுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியா இருக்கும். நல்ல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் 4வது பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பங்க்சர் வைன். இந்த இன்கிரிடியன்ட் வந்து ட்ரிபிளஸ் ட்ரெஸ், அதாவது நெருஞ்சி முள். நெருஞ்சி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் ஹர்புங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து தேடி வந்து பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது அவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய விஷயம். நம்ம கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால, தமிழ்நாட்டுல எல்லாம் கப்பிக்கல் ஓரத்துல எல்லாம் அங்கங்க இருக்கும். அந்த நெருஞ்சிலே பல வகை உண்டு. இந்த நெருஞ்சி வந்து சீனர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய கவுண்ட், ஸ்பெர்ம் கவுண்டுக்கும் பெண்களுடைய ஓவிலேஷன், எக் ப்ரொடக்ஷனுக்கும் 0 கவுண்டாவே இருந்தாலும் எலிக்சமிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது, ஒரு 4 to 6 மந்த்ல கன்சியூம் பண்ணும்போது 0 கவுண்ட்னாலும் கூட அந்த 40 மில்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்மல் கவுண்டுக்கு வித்தின் 4 to 6 மந்த்துக்குள்ள என்னது உற்பத்தியை கொண்டு வந்துரும். அது மட்டும் இல்ல, அது மாதிரி பெண்களுக்கும் அந்த ஓவிலேஷன், கருமுட்டை வளர்ச்சியை நல்ல மேம்படுத்தும். இது சீனர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெருஞ்சி, இந்த பங்க்சர் வைனை 1000 வருடங்களாக பர்டிகுலரா இதுக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க அவங்களுடைய மருந்து பெட்டகத்துல. நம்ம எப்படி இந்த சுக்கு மிளகு திக்லி எல்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா, திரிகடிகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இது கிட்னி ஸ்டோன், கிட்னியில சதை வளர்ந்து அழைச்சிருக்கிறது, கிட்னியை வலுப்பெற செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நல்ல ரத்த ஓட்டத்தை நல்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமும், அந்த ரத்தம் தானே நமக்கு நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் எடுத்துட்டு போறது வழிவகுக்கும். அதையே நல்ல மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த பங்க்சர் வைன்ல இருக்கு. அண்ட் ஹெல்தியான ஹார்ட், நல்ல செரிமான தன்மை, இதையும் தாண்டி அழகு, அந்த ஸ்கின் எல்லாம் வந்து கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, ஸ்கின் தான் அவங்களுடைய ஜெனடிக் ரீதியா அது வரும். கருப்பா இருக்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியம் தான் இன்னைக்கு வந்து சயின்டிபிக்கா சொல்லப்படுது. ஏன்னா கருப்பு வந்து நம்ம தமிழர்களுடைய நிறம், நம்ம சவுத் இந்தியன் சொல்றது நிறம். சோ இந்த ரெண்டுலயுமே சொல்றேன், அது கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கின் டோன் இருக்குல்ல, அது வசீகரமா லைட்னிங் பண்ணி கொடுக்குறது. அது பார்க்கும் போதே இட்ஸ் ஹெல்தி ஸ்கின், யங் லுக் ஸ்கின் அப்படின்னு தெரியும். இந்த ஒரு விஷயத்துக்கு எலெக்சமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும்.
நீங்க 60, 70, 80 வயசே இருந்தாலும் எலிக்சர் மிக்ஸ் ரெகுலரா ஒரு 6 மந்த் எல்லாம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன் 10 to 20 இயர்ஸ் யூ லுக் லைக் யங். அது பிசிக்கலி அண்ட் இன்டர்னலி, அதாவது உள்ளும் புறமுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முகச்சுருக்கங்கள்லாம் வந்து தெளிவாகும். முகத்துல இருக்கக்கூடிய அந்த வசீகர கலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அந்த ஸ்கின் டோன் லைட்டிங் பண்ணி கொடுக்கறதும் ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கழிவுகள்லாம் நீக்கப்பட்டு நல்ல பிளட் சர்க்குலேஷனோட நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகும் பொழுது, ரத்த ஓட்டங்கள் நல்லா மேம்படும் பொழுது கூடவே இந்த எலிக்சர் மிக்ஸர் கூட எத்தனை விஷயங்களும் சத்தான விஷயங்கள் தான். அது போக போக வந்து பாத்தீங்கன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய செல்ஸ் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பரா ஒரு க்ளோயிங் கிடைக்கும். டெஃபினெட்லி கிடைக்கும். ஒட்டுமொத்த அப்படியே சேஞ்ச் ஆன ஒரு லுக்கே கிடைக்கும். அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் கூட. அண்ட் இதை தாண்டி இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததா வந்து ரெட் பீ ஸ்டெம் செல்ஸ், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இது ரெண்டுமே ஸ்டெம் செல்ஸ் தான். இது ரெண்டுலயுமே வந்து நிறைய டெலிஷியஸ், அதாவது நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இயற்கையாகவே வந்து லக்கி ஃப்ரூட் என்னன்னா இந்த ரெட் பீச்ன்னு சொல்லுவாங்க. சைனாவுடைய லக்கி ஃப்ரூட் இந்த ரெட் பீச். கிரீன் ஆப்பிள் வந்து ஸ்விஸ் ஆப்பிள், அரசர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஆப்பிள்னு அந்த பச்சை ஆப்பிள சொல்லுவாங்க. இது ரெண்டுலயுமே அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா காம்போனன்ட், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது மைக்ரோ நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மினரல்ஸும் இருக்கு. அது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அண்ட் ஸ்கின்னுக்கு சாஃப்டா இருக்கு, ஸ்கின்னுக்கு நல்ல மெதுவாக்கி கொடுக்கறதுக்கு, அது மாதிரி ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஹேர் க்ரோயிங் ஆகுறதுக்கு, டீத் போனை வலுவாக்குறதுக்கு, உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குடல்ல இருக்க ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த வார்ம்ஸ் கொள்றதுக்கு, சில கீரிப்பூச்சிகள் மாதிரி பாராசைட் மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அதிகமா இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிட்டா அது தின்னுட்டு அது வளரும். அது வந்து அது நம்ம உடம்புல வந்து நல்லதே சேர்க்க விட்டுறாது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அண்ட் செரிமானம் பிரச்சனைன்னு வரும்போது சில பேருக்கு வந்து கொஞ்சமா சாப்பிட்டா கூட நிறைய சாப்பிட மாதிரியான ஃபீலிங் கொடுக்கறது. அண்ட் அந்த கோலன்ல, அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரைன், லார்ஜ் இண்டஸ்ட்ரைன் ரெண்டு குடல்லையுமே இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷன், தேவையில்லாத அசடுகள் ஒட்டி இருக்கிறதோ இல்ல அது வந்து தொய்வா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. அது எல்லாத்தையுமே வந்து கிளென்சிங் பண்ணி அந்த குடல்ல ஆரோக்கியப்படுத்தக்கூடிய தன்மை எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. வயிற்றையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய தன்மை, குடலையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய தன்மை வந்து எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. போன், டீத், ஐ ஹெல்த் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அண்ட் யூரினரி பிளாடர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இன்னைக்கு கேசஸ் வந்து பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சார்ந்ததாகவே அமையும். ஆண்களை விட பெண்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கும். அதிகமான உஷ்ணங்கள்னாலையும், கிட்னி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்னாலையும், டயபெட்டிக் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்னாலையும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்ல ரெமடி இருக்கு. ஆனா அந்த யூரினரி பிளாடரை ஸ்ட்ரென்தன் ஆக்கி அந்த எலாஸ்டிசிட்டி எல்லாம் தக்க வைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கும். இதுல பொட்டான்சியல் அயன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அதனால இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, மலச்சிக்கலை கவனிக்காம இருக்கவே கூடாது. மலச்சிக்கல் அப்படிங்கிறது மலத்தை இருக்கக்கூடிய தன்மை. அதாவது ஃபைபர் நீங்க சாப்பிடலாலோ இல்ல உங்க உடம்புல அதிகமாக உஷ்ணத்தன்மை இருந்தாலும், நீங்க காஞ்ச பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னாலோ, அன்ஹெல்தியான விஷயங்கள் சாப்பிடுறீங்க அப்படின்னாலோ, உங்களுக்கு டயபெட்டிக் அதிகமா அந்த நீரிழிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுனால பல காரணங்கள்னால இந்த கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செரிமான குடல்ல வந்து ஆரோக்கியமான பாக்டீரியாஸ்கள் இல்லைனாலும் இது நடக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் ஆப்பிள பொறுத்தவரையும் நல்ல ஸ்கின் நல்லா இருக்கும். ஹார்ட், கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்ல மேம்படும். அண்ட் இதுல நிறைய வந்து மேலிக் ஆசிட், சஸ்ரிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயமா அமைது. இப்படி உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இதுலயும் டயபெட்டிக், லங்ஸ் ஹெல்த் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ரெண்டுலயுமே என்ன விஷயம் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ், அதாவது 10, 100, 500 இந்த மாதிரி நிறைய ஆப்பிள்ஸ் அண்ட் பீச் பழம் சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்குமோ அது பிஞ்ச் ஆஃப் த பவுடர்ல கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி. அதனால இன்னைக்கு மார்க்கெட்ல இட்ஸ் ஹை காஸ்ட். அடுத்து வந்து ஹானி கோட் பீட்னு சொல்லுவாங்க, எபிமிடியம் கிராண்டிஃபோரம். இது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை இருக்கக்கூடிய அம்சங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனையும், ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். எது எபிமிடியம் கிராண்டிஃபோரம், அதாவது ஹானி கோட் பீட். ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு இடையர்களை கண்டுபிடிச்சதுனாலதான் இதுக்கு இந்த அற்புதமான ஒரு நேம். பர்டிகுலரா இந்த தாவரத்தை சாப்பிட்டு இந்த 7th பிக்சர்ல இருக்கு பாத்தீங்களா,
எபிமீடியம் கிராண்டிகுலரம். இந்த 7வது பிக்சர்ல இருக்கக்கூடிய இந்த தாவரத்தை சாப்பிட்டா ஆடெல்லாம் முரட்டுத்தன்மையா பிஹேவ் பிஹேவ்னு அப்படி சொல்லி இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் முரட்டுத்தன்மையா ஆகுறத பார்த்து இதுல என்னதான் அப்படி அற்புதமான இந்த விஷயம் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த தாவரம் எபிமீடியம் கிராண்டிகுலரம், ஹானி கோபின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அந்த லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய லவ் டிசைர், அந்த செக்ஷுவல் டிசைரை இம்ப்ரூவ், அந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய போத் மென் அண்ட் உமன், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, 2 பேருக்கும் தான் உணர்வுகள் உண்டு. 2 பேருக்குமே என்னது அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அதை மேம்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அது 2லயுமே நல்ல சரிவர இயக்கப்படக்கூடிய தன்மை இந்த எபிமீடியம் கிராண்டிகுலத்துக்கு இருக்கு. அதுமே மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய நிறைய கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாகவும் எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. அண்ட் முட்டு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி ஜாயின்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலிக்சர் நல்ல ரெமடியா இருக்கும். அடுத்து கார்டிசெப்டேன்னு சொல்லக்கூடிய கேட்டபிளர் மஷ்ரூம். இது வந்து சைனா ஒரிஜின், நம்மளுடைய இந்தியால அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வைக்ரா அப்படின்னு இதுக்கு ஒரு பட்ட பெயர்களும் உண்டு. இது தங்கத்தை விட காஸ்ட்லிங்கிறதுனாலதான் ஹிமாலயன் கோல்டுன்னு பேரு. ஹிமாலயன் வைக்ரா அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பிளட் சர்க்குலேஷனை ஏற்படுத்தும், நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஏற்படுத்தும், நல்ல ஃபுல் எனர்ஜி கொடுக்கும், டயர்டு அப்படிங்கிற விஷயத்த கம்மி பண்ணி கொடுக்கும். அதாவது சோம்பேறி கூட எலிக்சர் மிக்ஸ் எல்லாம் ரெகுலரா சாப்பிடும் போது நம்ம 4 வேலை பார்ப்போம், விறுவிறுன்னு பார்ப்போம், நல்லா பார்ப்போம், ஏதாவது பார்க்கணுமே அப்படிங்கிற சுறுசுறுப்பு கொடுக்கும். ஏன் தெரியுங்களா? பாடியில இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியானதுக்கு அப்புறம் பாடி லைட் ஃபீலிங்கா இருக்கும். நீங்க நடந்தா கூட பறக்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். பாடியில கழிவுகள் நீக்கப்பட்டாலே உடம்பு அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த கார்டிசெப்டிவ் ஒன் ஆஃப் த கிரேட் திங். அண்ட் எலிக்சர் மிக்ஸும் சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இதை தாண்டி லிவர், லங்ஸ், கிட்னி, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ராஜ உறுப்புகள் எல்லாம் வலுப்பெற செய்யக்கூடிய தன்மை, ஆஸ்துமா, பிரெயின் டெவலப்மெண்ட், கேன்சர் ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மை, ஏஜ் டிலேயிங், வயசான தோற்றத்தை குறைக்கக்கூடிய தன்மைன்னு ரொம்ப ரேர் ஸ்பீஷிஸ்ங்க இந்த கார்டிசெப்ஸ். அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட 1 கிலோவே வந்து 10 to 15 lakh மேலே போகும். அவ்வளவு ஒரு வொர்த்தபிளான ஒரு மருத்துவம் மிக்க ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிவியா ரபடியானா. இது வந்து இயற்கையாவே வந்து இனிப்பு சுவைதான். அது ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ். இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது இந்த ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது. மனிதனை பொறுத்த வரையும் இன்னைக்கு சொல்றேன் நண்பர்களே, எந்த அளவுக்கு நீங்க வந்து சர்க்கரையை குறைச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. உங்களுக்கு சர்க்கரை அதிகமா வேணும் அப்படின்னா பழங்கள்ல இருக்கக்கூடிய சர்க்கரையை சாப்பிடுங்க. அதாவது பழங்களை அதிகமா சாப்பிடுங்க. இந்த இனிப்பு ஜாமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஒபிசிட்டியும் குறையும், உங்களுடைய மனசோர்வு குறையும், உங்களோட உடல் எடையெல்லாம் குறையும். இது ஒரு பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரக்டோஸ், இந்த ஸ்டிவியா ரபடியான இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. டயபெட்டிக்கு ரொம்ப நல்லதும் கூட. பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தும், இம்யூனோ சிஸ்டத்தை நல்ல வலுப்பெற செய்யும். அலர்ஜி, இன்ஃபிளமேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா. அதாவது அலர்ஜினா தெரியும் தானே, ஏதாவது ஒவ்வாமெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிவாரணியா கொடுக்கும். சில பேருக்கு அரிப்பெல்லாம் வரும் ஒவ்வாமைனால, ஸ்கின் இஷ்யூஸஸ் வரும், சில விஷயங்கள் சாப்பிடவே முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட எலிக்சர் மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி இந்த மலட்டுத்தன்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு எல்லாம் வலுப்படுறதுக்கு, புரோஸ்டேட் கிளாண்டுக்கு, இந்த மாதிரி எல்டிஎல், ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கும். அடுத்தது பாசிஃப்ளோரா சிறுபனைக்காளி. இது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை. இந்த பாசிஃப்ளோராங்கிறது சிறுபனைக்காளி. இது உடம்புல அதீதமாக உஷ்ணங்கள் இருந்துச்சுன்னா அதை தணிக்கும். பிளட், ரத்தத்துடைய பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணும். விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு. நிறைய நன்மையா சொல்லணும்னா ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணுங்க. உச்சந்தரில இருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். வெரிகோஸ் வெயின், உள் மூலம், வெளி மூலம் சொல்லக்கூடிய இந்த ஆசன வாயில ஏற்படக்கூடிய இந்த மூலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ். கண்ணு மொழிட்டு சாப்பிடலாம், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதனுக்கு வந்து குடிச்ச தண்ணீர் வந்து யூரினா போக முடியலனாலும், இல்ல சாப்பிட்ட உணவு வந்து ஒழுங்கா செரிச்சு மலமா வெளியே ஆக்க முடியல அப்படின்னாலும் அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான கடினமான விஷயம். அது எல்லாத்துக்குமே எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணும். அடுத்தது ஜபுகடிபா அண்ட் கில்கியா. சோ ஜபுகடிபா அப்படிங்கிறது பிரேசில் கிரேப், கில்கியா அப்படிங்கிறது லிச்சி டைப், அதாவது அக்கி பழம்னு சொல்லுவோம். இது ரெண்டுலயுமே என்னன்னா நிறைய
சத்து மிகுந்த விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. ஜவுகடிபாங்கிறது கருப்பு கலர்ல இருக்கா, கருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் போலிஃபினால்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நம்மளுடைய இதயம், லங்ஸ், பிரைன் இதுல வந்து நீர்க்குருவிகள் சேர்க்காம இருக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும். அதுவும் எலிக்சமிக்ஸ்ல ரொம்ப நல்ல ஒரு இன்கிரிடன்ட் இது ஒன் ஆஃப் தி திங்க். இதையும் தாண்டி நிறைய பிளவனாய்டு, ஆந்தோதைனமின், ஆந்தோசைனின், பினாலிக் ஆசிட், போனிஃபினால், பல்மினரி டிசீஸ் அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, கேன்சருக்கு, ஆஸ்துமாக்கு, அலர்ஜிக்கு, ரெஸ்பிரேட்டரிக்கு, ஏஜ் டிலேயிங்க்கு, கேர்டியோவாஸ்குலருக்கு, ஹேர் குரோத்துக்கு, ஒபிசிட்டிக்கு, டயபெட்டிக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்குன்னு எல்லாத்துக்குமே உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரையும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கு ரொம்ப நன்மை பயக்குது கண்டிப்பா. அண்ட் வில்கா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் வந்து ஜமைக்காவோட நேஷனல் ஃபுட் இது. சோ இதுலயே வந்து எனார்மஸான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, பி, சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை, இன்ஃபிளமேஷனை சரி பண்ணக்கூடிய தன்மை, செல்ஸ் நம்மளுடைய செல் குரோத்தை ப்ரொமோட் பண்ணக்கூடிய தன்மை, டைஃபாய்டு, மலேரியா இந்த மாதிரியான ஃபீவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். அண்ட் அந்த ஹெமோராய்ட்ஸ் சொல்லக்கூடிய மூலம் சம்பந்தப்பட்டது, ரத்த கட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஆன்டி ஏஜிங், கேன்சர், எபிலிப்சி, குடல் இறக்கம், ஹெர்னியா, இந்த மாதிரி நெமட்டாயிசம், கவுட்ஸ், இந்த மாதிரி மூட்டுக்கு மூட்டு இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸோட தேய்மானங்கள், அந்த ஜவ்வோட தேய்மானங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 விதமான இன்கிரிடியன்ஸும் அமிர்த கூட்டுக்கலவை. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நியூட்ரிஷன்ஸ், எசென்ஷியல் மினரல்ஸ், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ், எசென்ஷியல் மினரல்ஸ் இதுதான் இருக்கும். இதுல என்ன பாத்தீங்கன்னா 8 மணிக்கு நீங்க இப்போ வந்து டின்னர் சாப்பிடுறீங்கன்னா நைட் டைம்ல எடுத்துக்கணும். ப்ரிஃபரபிள் அதுதான் மேக்சிமம். நைட் டைம் 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா ஒரு 10 மணி போல என்ன பண்ணுங்க, ஒரு சேஷெட் எடுங்க. அந்த ஒரு சேஷெட்டை வந்து ஒரு 6 நாளைக்கு வர மாதிரி பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நாக்குக்கு கீழே ஜங்ஷன்ஸ் ஆஃப் த நர்வ்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய நரம்புகள், இதயத்துக்கும் சரி பிரெயினுக்கு போகக்கூடிய நிறைய நரம்புகள் சூழப்பட்ட இடம் அது. அதே நேரத்துல பக்கத்துல வந்து எச்சில், உமிழ்நீர் சுரக்கக்கூடிய இடம். அந்த நாக்கு கடியில ஒரு 2-3 மிளகு சைஸ் அளவுக்கு, இல்ல வந்து 2-3 அரிசி சைஸ் அளவுக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு 6 நாளைக்கு ஒரு சேஷட் யூஸ் பண்ணீங்கன்னா, வாயில கொட்டதுக்கு அப்புறம் வாயை மூடிட்டீங்கன்னா சில மணி நேரங்கள்ல அந்த உமிழ்நீரோட கரைஞ்சு அந்த பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துரும். ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணும். பிளட் ஸ்ட்ரீம்ல கலந்துரும். ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை, தேவையில்லாத டாக்ஸின்ஸ, டெட் செல்ஸ், சாலிபிள் இன்சால்பிள் இது மாதிரி தேவையில்லாத உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணும். நர்வஸ் சிஸ்டம், ரத்த நாளங்கள்ல இந்த சில வெசல்ஸ், ஆர்கன்ஸ் இல்லைன்னு எங்கெங்கெல்லாம் படிமானமா கெட்ட கொழுப்பு, கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பண்ணும். இதன் காரணமாக உடம்புல சில வலிகள் ஏற்படலாம். கொஞ்ச நாளைக்கு தான். அது அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் அண்ட் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை சார்ந்து. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலிக்கும், சில பேருக்கு இடுப்பு வலிக்கும், சில பேருக்கு வந்து கொமட்டலா இருக்கும், சில பேருக்கு சளி வெளியில வர மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், சில பேருக்கு பேதி வர. எதுக்குமே பயப்படாதீங்க. எது வந்தாலும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை தான். அதை வெளியாக்கும். 2வது நல்ல ரத்த ஓட்டத்தை நல்லா மேம்படுத்தும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து தூங்கிட்டு இருக்கோம் என்னன்னா ஸ்டெம் செல்ஸ். ஏன்னா இந்த மாதிரி பொழுதனைக்கு நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை செரிக்கிற விஷயத்த தான் பார்க்கும். ஆனா நம்ம எலிக்சமிக்ஸை எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டும், நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டும், ஆக்சிஜன் சப்ளையும் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஏஜ் ஃபேக்டர் தகுந்த மாதிரியான ஸ்டெம் செல்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சும் போது தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய மெக்கானிசத்துக்குள்ள என்ன வந்துரும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடி வந்துரும். அண்ட் 3வது வந்து ஹார்மோன் பேலன்சிங். 4வது வந்து ஹார்மோன் இம்பேலன்சஸ் பேலன்சிங் பண்றது. இன்னைக்கு இந்த தைராய்டு இஷ்யூஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வாட்ஸ் தட் ரத்த கொதிப்பா இருந்தாலும் சரி, இல்ல சர்க்கரை சம்பந்தப்பட்ட இன்சுலின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக்கல் ஹார்மோன்ஸ் லைக் ஓவரிஸ், டெஸ்டஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து பேலன்சிங் பண்ணக்கூடிய தன்மை இந்த எலிக்சர் மிக்ஸுக்கு இருக்கு. அண்ட் 5வது உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய, அதாவது பிஹெச் லெவல மெயின்டைன் பண்றது. வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாவது ஒண்ணு கூடி ஒண்ணு குறையும் போது, அதாவது உடம்புல வந்து உஷ்ணங்கள் அதிகமா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 60-70% தண்ணி வாட்டரால ஆனதுதான். ஆனா உஷ்ணங்கள் அதிகமாக ஆக நீர் என்ன ஆகும், குறைஞ்சு போயிடும். அப்பதான் 2 விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு வந்து நீர் அழிவு நோய்
நடக்கும். இன்னொன்னு வந்து ரத்த கொதிப்பு. இந்த 2ல ஏதாவது ஒரு விஷயம் வரும். அப்படி இந்த 2ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, மத்த விஷயங்கள லைக் என்ன சொல்றது? ஒபிசிட்டி தொப்பை போடுறதா இருக்கட்டும், இல்ல கல்லீரலோட மேம்பாடு, இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இம்பேலன்சஸ் ஆகும். மெட்டபாலிசம்லாம் இம்பேலன்சஸ் ஆகும். அப்போ நல்லா இருந்தது இந்த பிஹெச் வேல்யூ அப்படின்னா, எந்த விதமான கட்டிகள் வளருவதற்கோ, எதிர்ப்பு சக்தி வந்து தொய்வா போறதுக்கோ இல்லாம, எதிர்ப்பு சக்திய நல்லா அதிகப்படுத்தும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஹெச் வேல்யூ நல்லா இருக்கிறவங்களுக்கு பிளட்ல. ஏன்னா பிளட்ல பாதி பிளாஸ்மா, பாதி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ். இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது நீர்க்கோர்வை. இது எப்பவுமே அல்கலைன்னா பேஸ்ல இருக்கணும். ஆசிடா மாறிடக்கூடாது, உஷ்ணமா மாறிடக்கூடாது. அப்படி மாறினுச்சுன்னா நல்ல நல்ல செல்கள்லாம் அழியப்படும். நிறைய இம்பேலன்சஸ் எல்லாம் ஆகும். அதுதான் வந்து கட்டிகள் வளர்வதற்கு, கேன்சர் வளர்வதற்கெல்லாம் ஒரு காரணமாக கூட அமையும். அப்பேற்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் எலெக்சமிக்ஸ் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா இருக்கு. சோ உங்களுடைய கழிவுகளை நல்லா வெளியேற்றி, உங்களுடைய நல்ல ரத்த ஓட்டங்களை நல்லா மேம்படுத்தி, ரத்த நாளங்களை மேம்படுத்தி, ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணி, உங்களோட ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணி, பிஹெச் லெவல மெயின்டைன் பண்றதுனாலதான் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையும் அனைத்து விதமான விஷயத்துக்கும் இந்த எலிக்சமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய மிகப்பெரிய அருள். ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவா ரிசல்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, கிட்டத்தட்ட 15 வருட காலமாக இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையால எண்ணற்ற ரிசல்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த பொருள் கடல் தாண்டி போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதோடைய மகத்துவம், அந்த உண்மை தன்மையும், இந்த பொருள்னால கிடைக்கக்கூடிய பலனும் அந்த உண்மையும் தான். இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ப்ராடக்ட் இன்னைக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னாலே தட்ஸ் ஒன் ஆஃப் கைண்ட் ஆஃப் த பிளெஸிங்ஸ். இப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது. இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு வேண்டிய இன்னும் குவாரிஸ் இருக்கு, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, கிளாரிஃபை இருக்குன்னா உங்களுக்கு யார் மூலியமா இந்த லிங்க் கிடைச்சிச்சோ அவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நல்ல எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ இந்த அற்புதமான ஒரு மீட்டிங் இருக்க வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.